ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் இதுவரை காலமாக வச்சுருந்த உங்களுடைய மெசேஜ் அண்ட் ஃபோட்டோஸ், வீடியோ, சேட் இதெல்லாம் டிலீட் ஆகிது அப்படின்னா, இல்லை உங்களுடைய வாட்ஸ்அப்பே அன்இன்ஸ்டால் ஆகிது அப்படின்னா, அந்த டிலீட்டான ஃபோட்டோஸ், வீடியோஸ், மெசேஜை எப்படி திரும்ப ரெக்கவர் பண்ணி எடுக்கிற அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ரெண்டு மெத்தடில் சொல்லியிருக்கேன். ரெண்டு மெத்தட்லேயுமே உங்களால் ஈஸியாக ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியும். அது என்ன அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ கொஞ்சம் லெந்தாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெண்டு மெத்தடில் இதில் ஆட் பண்ணியிருக்கிறதால வீடியோ கொஞ்சம் லெந்தாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்க்காம ட்ரை பண்ணாதுங்க. அப்புறமா உங்களுக்கு அந்த மெசேஜ் எல்லாம் ரீஸ்டோர் ஆகலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு கழுவி ஊற்றுவீங்க. அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய டிலீட்டான ஃபோட்டோஸ், வீடியோஸ், மெசேஜ் எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இப்போ வாங்க எப்படி ரீஸ்டோர் பண்ணுற அப்படின்றத பார்க்கலாம். மெத்தட் 1. இந்த மெத்தட்டை உங்களுடைய வாட்ஸ்அப் சேட் பேக்கப் பண்ணியிருக்கவங்க மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள். மற்றவங்க யாரும் ட்ரை பண்ணாதுங்க. அதாவது பேக்கப் பண்ணாதவங்க யாரும் ட்ரை பண்ணாதுங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஃபுல்லாகவும் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதை வாட்ஸ்அப்பை ஃபுல்லாக அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோர்லேருந்து வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக எப்படி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுவீங்களோ அது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அக்ரி அண்ட் கண்டினியூ. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி, அதுக்கப்புறம் உங்களுடைய ஓடிபி பின் நம்பரையும் அதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. பின் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ அப்படின்றத கொடுத்துருங்க. அதாவது கான்டாக்ட் பர்மிஷன் கேட்கும். அதுக்கு கண்டினியூ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர், அடுத்தது ஸ்கிப் அப்படின்னு இருக்கும். இதில் தயவு செய்து இந்த ஸ்கிப் அப்படின்றத கொடுத்துறாங்க. ரீஸ்டோர் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டாவை பொறுத்து உங்களுக்கு, அதாவது நீங்கள் டிலீட் பண்ண மெசேஜ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரெக்கவர் ஆகும். ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது 1லேருந்து 100 வரைக்கும் ரன் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு 100 வரைக்கும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் உங்களுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ரன் ஆகும். அதாவது இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ரன் ஆகும். ஸோ அதுவும் 100 வரைக்கும் தான் ரன் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே பண்ணிட வேணாம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் நவ் அப்படின்னு கேட்கும். ஸோ இதில் ரீஸ்டோர் நவ் அப்படின்றத கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய ப்ரோஃபைல் ஃபோட்டோ, அதுக்கப்புறமா நீங்கள் எந்த நேமில் வாட்ஸ்அப் வச்சுருக்கீங்களோ அது கேட்கும். அது கரெக்டாக அப்படின்றத பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இதில் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஸ்டோரிங் சேட் அப்படின்னு இருக்கும். ரீஸ்டோரிங் மீடியா அப்படின்னு இருக்கும். சேட் எல்லாமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரெக்கவர் ஆகிரும். அதில் நீங்கள் டிலீட் பண்ண ஃபோட்டோஸ், வீடியோஸ் ரெக்கவர் ஆகுறது தான் அந்த மேலே இருக்கிறது. ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துலேயே ரீஸ்டோர் ஆயிரும். அதாவது ஃபோட்டோஸ், வீடியோஸும் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேயே ரீஸ்டோர் ஆயிரும். அது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய மெசேஜ் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி உங்களால் நீங்கள் சேட் பேக்கப் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாகவே எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெண்டாவது மெத்தடை பார்க்கலாம். மெத்தட் 2. இது சேட் பேக்கப் பண்ணாதவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய மொபைலை கையில் எடுத்துட்டு உங்களுடைய ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய ஃபோன் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அப்படின்னு இருக்கும். அந்த ஆண்ட்ராய்டு அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மீடியா அப்படின்னு இருக்கும். ரெண்டாவதாக மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். மீடியாவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா com.whatsapp அப்படின்னு லாஸ்ட்டாக இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்கும். அந்த வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு டேட்டா பேஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது 3 ஃபைல் இருக்கும். அதில் டேட்டா பேஸ் அப்படின்னு இருக்கும். ரெண்டாவது அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்போட பேக்கப் தான் இது. இதை வச்சு தான் நம்ம டிலீட் ஆன சேட் எல்லாத்தையும் நம்ம திரும்ப ரெக்கவர் பண்ண போகிறோம். இந்த ஃபைல் எல்லாத்துலேயுமே டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் ஒன்றில் மட்டும் டேட்டே இருக்காது. அது எது அப்படின்றத இந்த ஃபைலில் நீங்கள் கண்டுபிடிங்க. மேக்ஸிமம் லாஸ்ட்டாக இருக்கிறதா இருக்கும். ஸோ அதை நீங்கள் இந்த மாதிரி டிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ரீநேம் அப்படின்றது கேட்கும். அந்த ரீநேம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஆல்ரெடி இருக்கிற நேமாக அப்படியே ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடுங்க. எரேஸ் பண்ணிவிட்டு நான் இந்த டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதில் உங்களுக்கு சைட்டில் அதை டைப் பண்ணி காட்டுறேன். அது மாதிரி நீங்கள்
டைப் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே அதில் கொடுத்துறாங்க, இதை மட்டும் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற இந்த ஃபைலில் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக என்ன டேட் இருக்கோ அந்த டேட்டை பார்த்து அதை இப்படி டிக் பண்ணுங்க. டிக் பண்ணி அதை ரீநேம் அப்படின்றத கொடுத்துருங்க. எனக்கு இதுதான் லாஸ்ட்டாக இருக்குது, ஸோ நான் அதை டிக் பண்ணுறேன். அது மாதிரி நீங்களும் உங்களுக்கு லாஸ்ட்டாக எது இருக்கோ அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இதில் இந்த டேட் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுங்க. அதாவது நீங்கள் மொத்தமாக இதை ஃபுல்லாகவே எரேஸ் பண்ணிவிட்டு நான் இதில் காட்டுற மாதிரி நான் டைப் பண்ணி காட்டியிருக்க மாதிரி மட்டுமே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதில் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வேலை உங்களுக்கு முடிஞ்சுது. ஸோ இப்போ அப்படியே ஃபுல்லாக பேக் பண்ணி வாங்க. நான் காட்டின மாதிரி மட்டுமே டைப் பண்ணிக்கோங்க, மற்ற இது எதுவும் டைப் பண்ணிடாதுங்க. ஸோ இப்போ பேக் பண்ணி வந்துட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பை இந்த மாதிரி டிக் பண்ணி பிடிங்க. டிக் பண்ணிங்க அப்படின்னா F-Info அப்படின்னு வரும், இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ அதை அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்க. இது மாதிரி தான் வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா அன்இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. அதாவது வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அதில் வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போது வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் வாட்ஸ்அப் எப்படி ஓப்பன் பண்ணுவீங்களோ அது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணி அதுக்கப்புறமா ஓடிபி பின் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பர்மிஷன் கேட்கும். அந்த பர்மிஷன் எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்துருங்க. பர்மிஷனுக்கு அலோவ் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஸ்டோர் அப்படின்னு வரும். இது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் அப்படின்னு இருக்கும், அதை மட்டும் கொடுத்துடாதுங்க. ரீஸ்டோர் அப்படின்னு இருக்கிறத மட்டும் கொடுங்க. ரீஸ்டோர் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேட்டா பொறுத்து இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ அது வரைக்கும் மொபைல் அப்படியே வச்சுட்டு நீங்கள் வெயிட் பண்ணுவாங்க. நீங்கள் வேறு எதையும் கொடுக்காமல் அப்படியே வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா ரீஸ்டோர் நவ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ப்ரொஃபைல் அப்புறம் நேம் காட்டும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்துடும். இப்போ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஸ்டோரிங் மீடியா அப்படின்னு சொல்லி மேலே ரீஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து ரீஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுடைய டிலீட் பண்ண மெசேஜ் அண்ட் சேட் எல்லாமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரீஸ்டோர் ஆகிருக்கும். நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மீடியா மட்டும்தான் உங்களுக்கு ரீஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாகவே உங்களுடைய டிலீட்டான ஃபோட்டோஸ் வீடியோஸ் மெசேஜ் சேட் எல்லாத்தையும் உங்களால் இந்த மாதிரி ரீஸ்டோர் பண்ணி எடுக்க முடியும்.